வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போ நம்மளோட எக்ஸாம் சிட்டி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா? 26/1/2025 இருந்து யார் யாருக்கு என்னென்ன டேட்ல வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ 4ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன டேட்ல எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னு இந்த 26/1/2025 நாளையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுல பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ssc.government.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் பார்க்கணும். சரியா? சிட்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, யாருக்கு டேட் மட்டும்தான் நாளைக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டேட் மட்டும்தான் நாளைக்கு வரும். எக்ஸாம் சிட்டி இருக்குல்ல, யார் யாருக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன காலேஜ்ல எக்ஸாம், என்ன எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது 10 நாளுக்கு முன்னாடி தான் வரும். அவங்க எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரியா? அதான் 10 நாளுக்கு முன்னாடி சிட்டி டீட்டெயில் கிடைக்கும். சரியா? ஹால் டிக்கெட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அட்மிஷன் சர்டிபிகேட் கம் கமிஷன் காப்பி இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு 4 நாளுக்கு முன்னாடி கிடைக்கும். சரியா? ஹால் டிக்கெட், நம்மளோட ஹால் டிக்கெட் அட்மிஷன் சர்டிபிகேட் அதான் ஹால் டிக்கெட் சொல்லுவாங்க. அது எப்போ கிடைக்கும்? ஒருத்தங்களோட எக்ஸாமுக்கு 4 நாளுக்கு முன்னாடி கிடைக்கும். சரியா? அது அவங்களே ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒருத்தங்களோட எக்ஸாம் வந்து 10ஆம் தேதி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்களோட எக்ஸாம் வந்து 10ஆம் தேதி இருக்குது, பிப்ரவரி 10ஆம் தேதி இருக்குது அப்படின்னா, அவங்களோட எக்ஸாம் சிட்டி வந்து 1ஆம் தேதி பார்த்துக்கலாம். சரியா? எக்ஸாம் சிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், 1ஆம் தேதி பார்த்துக்கலாம். அவங்க ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அவங்க 6ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா அது 4 நாளுக்கு முன்னாடி 6ஆம் தேதி வேணா என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். சரியா? ஆனா 26ஆம் தேதி எல்லாருமே அவங்களோட டேட் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு எல்லாருமே அவங்களோட டேட் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டி வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கிடைக்கும். ஹால் டிக்கெட் வந்து 4 நாளுக்கு முன்னாடி கிடைக்கும். ஸோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவும் பதட்டப்படாதீங்க. நீங்க ஃபோக்கஸா வந்து படிக்கணும். சரியா? ஸோ நேத்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அது எதுவுமே நடக்காது, எல்லாமே கரெக்டான வழியில நடக்கும். ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இப்ப படிச்சுட்டு இருக்க மாதிரியே ஃபோக்கஸ்டா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.